குட் ஈவினிங் டு ஆல். இப்போ நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ். ஸோ அதில் யூனிட் நம்பர் 5 ஃப்ரிக்ஷன் அண்ட் எலமெண்ட்ஸ் ஆஃப் ரிஜிட் பாடி டைனமிக்ஸ் அப்படிங்கிற யூனிட் நம்பர் 5ஓட ஹெட்டிங். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். அதில் வந்து ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இருக்குது. அந்த 4 டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன்ஸ்லேருந்து சம்ஸ் கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அது போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரிக்ஷன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுப்போம். ஸோ ஃப்ரிக்ஷன் ஆர் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன அப்படின்னா, when a body slides over another body, அதாவது ஒரு பாடி, அதாவது ஏதோ ஒரு பார்ட்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு பிளாக் எடுத்துக்கலாம், அது இன்னொரு பாடியோட ஸ்லைட் ஆகும்போது a force is exerted at the surface of contact by the stationary body. அதாவது அந்த பாடி, 2 பாடி இருக்கும்போது ஒரு பாடி ஸ்டேஷனரினா மூமெண்ட் இருக்காது, அட் ரெஸ்ட்டில் அப்படியே இருக்கும். இன்னொரு பாடி அது மேலே மூமெண்ட் ஆகுது அப்படின்னா அப்போ தான் உராய்வு நடக்கும். அந்த உராய்வுக்கு பேர் என்ன? ஃப்ரிக்ஷன். திஸ் ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் இஸ் கால்டு த ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஆர் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். அப்போ அதை ரெசிஸ்டிங் பண்ணுற அந்த ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அதைத்தான் வந்து ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஆர் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம். ஓகே, அண்ட் இட் ஆக்ட்ஸ் ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் மோஷன். எங்கே நடக்கும் அப்படின்னா, மோஷன் எந்த சைடு இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் ஃப்ரிக்ஷன் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இது வந்து ஒரு ரோடு இருக்குது. ரோடு எப்படி இருக்கும்? ஸோ இந்த மாதிரி லைன் போடுறேன். இந்த மாதிரி லைன் போடுறேன் அப்படின்னா ரஃப் சர்ஃபேஸ்னு அர்த்தம். ரோடு இந்த மாதிரி ரஃப் சர்ஃபேஸில் இருக்குது. இந்த ரோடுக்கு மேலே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு கார் நிற்கிது. இந்த கார் வந்து மூவ்மெண்ட் ஆக போகுது. காரில் பார்த்தீங்க அப்படின்னா அடியில் என்ன இருக்கும்? வீல் இருக்கும். இப்போ நல்லா கவனிங்க, இது ஒரு பாடி, ரோடுங்கிறது ஒரு பாடி, காருங்கிறது ஒரு பாடி. ஸோ திஸ் இஸ் ரோட், இது வந்து கார். ரோடுங்கிறது ஒரு பாடி, காருங்கிறது ஒரு பாடி. இந்த காருங்கிற பாடி என்ன ஆகும்? மூமெண்ட் ஆகும். ஆனால் ரோடுங்கிற பாடி மூமெண்ட் ஆகுமா? ஆகாது. அது வந்து ஸ்டேஷ்னரி பாடி. ஓகேவா? ஸோ இது ஸ்டேஷ்னரி பாடியாக இருக்கும்போது இந்த கார் வந்து இது மேலே மூமெண்ட் ஆகும்போது இதோட டயர் வந்து ரோட்டில் படும்போது என்ன ஆகுது? உங்களுக்கு உராய்வு நடக்குது. அந்த உராய்வுக்கு பேர் தான் ஃப்ரிக்ஷன். ஸோ அந்த இடத்துல ஒரு தடை ஏற்படுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ். அந்த ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணுறதுனால அதுக்கு பேர் ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஆர் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நல்லா கவனிங்க, கார் வந்து இப்போது ரைட் சைடு மோஷன் ஆகுது. ஸோ ரைட் சைடு மோஷன் ஆகிட்டு இங்கே இருக்கிற கார் இங்கே வந்துருச்சு, இங்கே வந்து நிற்கிதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃப்ரிக்ஷன் எங்கே நடந்துருன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல மோஷன் ஆனால் இந்த இடைப்பட்ட இடத்துல மட்டும்தான் ஃப்ரிக்ஷன் இருக்கும். காருக்கு இந்த சைடு இருக்கிற ரோட்டில் ஃப்ரிக்ஷன்ஸ் இருக்காது. தேர்ஃபோர் மோஷன் எங்கிட்ட இருக்குதோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் தான் ஃப்ரிக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க, ஆக்ட்ஸ் ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் மோஷன். ஸோ காரோட மோஷன் எங்கிட்ட இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் தான் ஃப்ரிக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கும். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் டாபிக், டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஸோ ஒவ்வொரு டாபிக் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் இதை வந்து கிளாஸ் உங்களுக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க, 2 மார்க்ஸில் கேட்பாங்க. ஸோ டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷனில் பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. ஒன்று ட்ரை ஃப்ரிக்ஷன், ஒன்று ஃப்ளூயிட் ஃப்ரிக்ஷன். ஸோ ட்ரை ஃப்ரிக்ஷன் அப்படின்னா அந்த இடத்துல ஈரப்பதம் இருக்காது, அந்த மாதிரியான ஒரு இடத்துல உராய்வு நடக்குது அப்படின்னா அது ட்ரை ஃப்ரிக்ஷன். அதுக்கு இன்னொரு நேம் குளும் ஃப்ரிக்ஷன். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் சொன்னது தான் காரு ஆர் பைக், அது வந்து ரோட்டில் போகிறோம் இல்லையா, இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஈரப்பதமே ரோட்லேயே இருக்காது, பைக்கோட டயர்லேயோ காரோட டயர்லேயோ இருக்காது. அந்த நேரத்தில் ஃப்ரிக்ஷன் நடக்குதுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரிக்ஷன். ஸோ ஃப்ரிக்ஷன் பிட்வீன் வீல் அண்ட் த ரோட் அப்படின்னு எக்ஸாம்பிள் சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஃப்ளூயிட் ஃப்ரிக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா லிக்விட் கண்டென்ட் இருக்கணும், ஃப்ளூயிட் ஏதோ லிக்விட் ஏதோ ஒன்று இருக்கணும், அதுக்குள்ளே ஃப்ரிக்ஷன் நடக்குது அப்படின்னா அது ஃப்ளூயிட் ஃப்ரிக்ஷன். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன் டெவலப்ட் இன் த மெஷின் பார்ட்ஸ் ஹேவிங் த லூப்ரிகன்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லூப்ரிகன்ட் இருக்கிற இடத்துல எல்லாம் ஃப்ரிக்ஷன் நடக்குதுன்னா அது வந்து ஃப்ளூயிட் ஃப்ரிக்ஷன். இன்னும் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ பைக்லேயே நீங்கள் செயின் இருக்குது இல்லையா, நம்ம செயினுக்கு என்ன பண்ணுறோம்? லூப்ரிகேஷன் அப்ளை பண்ணுறோம். ஏன் அப்படின்னா, இப்போ வண்டி ஓட்டும் போது திடீர்னு சவுண்டு வரும். ஏன்னா அங்கே லூப்ரிகேஷன் இல்லை அப்படின்னா சவுண்ட் வருது. அந்த சவுண்ட் எதனால் வருது? ஹீட் ப்ரொடக்ஷன் ஆகிறனால வருது. ஹீட் எப்படி ப்ரொடக்ஷன் ஆகுது? ஃப்ரிக்ஷன் இருக்கிறதுனால ப்ரொடக்ஷன் ஆகுது. தேர்ஃபோர் அந்த ஃப்ரிக்ஷன் ஓவர் கம் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லூப்ரிகன்ட் அப்ளை பண்ணுறோம். இப்போ நீங்கள் லூப்ரிகன்ட் அப்ளை பண்ணாலும் அந்த இடத்துல என்ன நடந்துட்டு இருக்கும்? ஃப்ரிக்ஷன் நடந்துட்டு தான் இருக்கும், பட் சவுண்டு நமக்கு வராது, ஹீட் அதிகமாக இஷ்யூஸ் ஆகாது. ஸோ அந்த மாதிரி லிக்யூட் இருக்கிற டயத்தில், ஃப்ளூயிட் இருக்கிற டயத்தில் ஃப்ரிக்ஷன் நடக்குது அப்படின்னா தட் இஸ் ஃப்ளூயிட் ஃப்ரிக்ஷன்.
ஓகே, நெக்ஸ்ட்டு ட்ரை ஃப்ரிக்ஷன் ஆர் கூலும் ஃப்ரிக்ஷனில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அண்ட் அனதர் ஒன் இஸ் டைனமிக் ஃப்ரிக்ஷன். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ஃபஸ்ட் யூனிட்டே நம்ம படிச்சிருக்கோம். ஸ்டாட்டிக் அப்படின்னா த பாடி ரிமைன்ஸ் அட் ரெஸ்ட் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். டைனமிக்ஸ் அப்படின்னா பாடி ரிமைன்ஸ் அட் மோஷன். இப்போது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கேன், ஒரு 1 மணி நேரமாக நிற்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதை அப்போ என்ன அர்த்தம், நான் ரெஸ்ட்டில் இருக்கேன்னு அர்த்தம். நான் நிற்கிற இடமும் அந்த ஃப்ளோரும் எப்படி இருக்கும், அதுவும் ரெஸ்ட்டில் இருக்கும். ஸோ இதான் ஸ்டாட்டிக், எந்த ஒரு மோஷனுமே இல்லை. பட் இருந்தாலும் நான் அங்கே இருக்கிற ப்ரெஷர், என்னோட அழுத்தத்தினால என்ன இருக்குது, அங்கே வந்து ஃப்ரிக்ஷன் க்ரியேட் ஆகிருக்கு. அதனால் அது வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். இதுவே டைனமிக் ஃப்ரிக்ஷன்னா இப்போ சொன்ன அந்த கார் மாதிரி தான். ரோடு வந்து ஸ்டேஷனரியாக இருக்கும், கார் மோஷன் ஆகும்போது உராய்வு நடக்கிறதுனால அது டைனமிக் ஃப்ரிக்ஷன். ஸோ அட் மோஷனில் நடக்கிறதுனால டைனமிக் ஃப்ரிக்ஷன். ஸோ அதில் 2 டைப்ஸ் இருக்குது டைனமிக்ஸ்குள்ளே. ஒன்று ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன், இன்னொன்று ரோலிங் ஃப்ரிக்ஷன். ஸோ ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா இப்போ ஒரு பார்ட் இருக்குன்னா அந்த ஒரு பார்ட்டுக்கு மேலே இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து இப்படி மூவ் ஆகும் அப்படின்னா ஸ்லைடிங். இதுவே ரோலிங் ஃப்ரிக்ஷன் என்ன ஆகும், சர்க்குலராக இருக்கிற ஆப்ஜெக்ட் ரோல் பண்ணும்போது ஃப்ரிக்ஷன் நடக்குது அப்படின்னா ரோலிங் ஃப்ரிக்ஷன். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, அந்த சிஸ்டம் யூஸ் பண்ணும்போது கீபோர்டு இழுக்கிறீங்கல்ல, கீபோர்டு வச்சுருப்போம், அந்த ட்ராவை இழுப்பீங்கல்ல, இழுக்கும்போது பார்த்தீங்கன்னா சைடில் பால் பியரிங் வச்சுருப்பாங்க 2 சைட்லேயுமே. அந்த பால் பியரிங்கோட ஒர்க் என்னென்னா ரொட்டேட் ஆகும். அது ரொட்டேட் ஆகிறதுனால தான் இதை நீங்கள் இழுக்க முடியும், க்ளோஸ் பண்ண முடியும். தர்ஃபோர் அந்த இடத்துல அந்த உராய்வு நடக்கும். அந்த உராய்வு நடக்கிறதுனால தான் அந்த மோஷன் வெளியும் உள்ளேயும் போக முடியும். ஸோ அது வந்து ரோலிங். ஸோ ரோலிங்னா ரோல் ஆகிறதுன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால அது ரோலிங் ஃப்ரிக்ஷன். ஸோ அந்த ஃப்ரிக்ஷன் வந்து ரோலிங் ஆகும்போது உராய்வு ஆகி தேஞ்சிட்டே போச்சுன்னா அப்போ இழுக்கும்போது சவுண்டு வரும். ஸோ சவுண்டு வர குறைக்கணுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உள்ளவே க்ரீஸ் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இதான் வந்து ரோலிங் ஃப்ரிக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டண்ட் ஒன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஸோ ஃப்ரிக்ஷன் பார்க்கும்போதே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். அது வந்து பார்த்தீங்கன்னா டினோட்டட் பை மியூ. ஸோ மியூ ஈக்குவல் டு எஃப் பை ஆர். வாட் இஸ் மீன் பை எஃப் அப்படின்னா லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் டிவைடட் பை ஆர் மீன்ஸ் நார்மல் ரியாக்ஷன். இதில் எனக்கு எஃப் தான் வேணும் அப்படின்னா, ஃபோர்ஸ் வேணும் அப்படின்னா, ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு மியூ இன்ட்டு ஆர். எஃப் ஈக்குவல் டு இந்த ஆர் அந்த சைடுக்கு வரும்போது எஃப் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு ஆர். ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா. இது வெரி இம்பார்ட்டன்ட். சம் போடும்போது இது யூஸ் ஆகும். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சம் போடுறப்ப நான் சொல்கிறேன், புரியும். ஓகே, லேடர் ஃப்ரிக்ஷன் சம்மு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் நோட் பண்ண வேணும் அப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன். பாயிண்ட்ஸ் டு பி ரிமெம்பர். இப்போ பார்த்தீங்கன்னா சம் இது மாதிரி கொடுத்துருவாங்கப்பா. கொடுத்துட்டாங்க அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க, 2 இருக்கும். தட் மீன்ஸ் இது வந்து வால்னா செவரு, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஃப்ளோர்னா தரை. நீங்கள் இந்த சைடில் இருக்கிறதா என்னது ஏணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜாயின் பண்ணி நிறுத்தி வச்சுருக்கீங்க, இங்கே சாய்ச்சி வச்சுருக்கீங்க. ஓகேவா? ஸோ ஏணி இங்கேருந்து இது வரைக்கும் இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏணிக்குன்னு ஒரு லென்த் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எவ்வளோ எடுத்திருக்கேன், 10 மீட்டர் எடுத்திருக்கேன். ஏணியோட லென்த் வந்து 10 மீட்டர். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் அதோட வெயிட்டை கால்குலேட் பண்ணணும்னா இட் ஆக்ட்ஸ் டவுன்வேர்ட்ஸ் அண்ட் சென்டர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சென்டரில் தான் ஆக்ட் ஆகும், அதே மாதிரி டவுன்வேர்ட்ஸ் தான் வெயிட் என்ன ஆகும் அப்படின்னா போகும்னு சொல்லியிருக்கேன். அப்படி பார்க்கும்போது இந்த ஏணியோட சென்டர் பாயிண்ட் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ சென்டர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா என்ன ஆயிரும், 10 மீட்டரில் பாதி, இந்த சைடு 5 மீட்டர், அந்த சைடு 5 மீட்டர், இதான் சென்ட்ராய்டு. ஸோ இதான் வந்து வெயிட், டவுன்வேர்ட்ஸ் வந்து வெயிட் ஆக்ட் ஆகுது. இந்த வெயிட் எவ்வளோ அப்படிங்கிறத கொஷினில் கொடுத்துருவாங்க, மேக்ஸிமம் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு இதுக்கு ஒரு ஆங்கிள் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ஒன்று ஹரிசாண்டலாக இருக்கலாம், இல்லை வெர்டிக்கலாக இருக்கலாம். ரெண்டில் ஏதோ ஒரு சைடு வந்து ஆங்கிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இப்போது இங்கே நம்ம என்ன நோட் பண்ண வேணும் அப்படின்னா 2 இருக்குது. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது என்ன, மியூங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ இந்த சம்மில் பாருங்கள், இந்த லேடரில் இங்கே ஒரு கான்டாக்ட் இருக்குது, இங்கே ஒரு கான்டாக்ட் இருக்குது. நமக்கு ஆல்ரெடி தெரியும், இதுக்கு நேம் வந்து ஏன்னு வச்சுருக்கோம், இதுக்கு நேம் பின்னு வச்சுருக்கோம். நம்ம ஆல்ரெடி ஃப்ரீ பாடி டயக்ராம் சொல்லியிருக்கோம் இல்லையா? கொஷின் கொடுத்ததுக்கப்புறம் அதை வச்சுட்டு ஃப்ரீ பாடி டயக்ராமாக மாற்ற போகிறோம். மாற்றும் போது என்ன சொல்லியிருக்கேன், எங்கெங்கெல்லாம் கான்டாக்ட் இருக்கோ அங்கே என்ன வரணும், ரியாக்ஷன் வரணும். தர்ஃபோர் ஏங்கிற ஒரு கான்டாக்ட், பிங்கிற ஒரு கான்டாக்ட். ஏங்கிற கான்டாக்ட் எங்கே இருக்குது, கரெக்டாக இந்த இடத்துல இப்படி ஜாயிண்ட் ஆகிருக்கு. அப்போ இந்த இடத்துல ஏரோ என்ன ஆகணும், ஆப்போசிட் சைடில் ஆர் ரியாக்ஷன் வரணும், ஆர், அந்த ஏரோவில் ஆர் வரணும். ஏங்கிற நேம் இருக்கிறனால ஆர்ஏ. அதே மாதிரி
பிங்கிற பாயிண்ட் எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல செவத்தில் இப்படி இடிச்சிருக்கு. இப்படி இடிச்சிருக்கும் போது அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஏரோ வரணும். அங்கே பிங்கிற நேம் இருக்கிறதுனால ரியாக்ஷன் ஆர்பி. ஸோ ஆர்ஏ ஆர்பி போட்டோம். நெக்ஸ்ட்டு ஆங்கிள் நான் அதில் மார்க் பண்ணலை, அது சம் வரும்போது உங்களுக்கு சொல்கிறேன், புரியும். ஆங்கிள் என்னங்கிறத நான் வரும்போது சொல்கிறேன், அதை நீங்கள் மார்க் பண்ணால் போதும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மோஷன் பார்க்கணும். இங்கே வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மோஷன். ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா, ஃப்ரிக்ஷன் எங்கே நடக்கும், மோஷன் எங்கே இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் தான் ஃப்ரிக்ஷன் நடக்கும்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நான் உங்களுக்கு குறிச்சிருக்கேன். மோஷன் ரைட் ஹேண்ட் சைடாக இருந்துச்சுன்னா ஆப்போசிட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கணும், F = μ/r அப்படிங்கிறத குறிக்கணும். அதே மாதிரி மோஷன் டவுன்வேர்ட்ஸாக இருந்துச்சுன்னா அப்வேர்டில் என்ன குறிக்கணும், F = μ/r குறிக்கணும். ஸோ எங்கிட்டு மோஷன் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டில் F = μ/r அப்படிங்கிறத மார்க் பண்ணி காட்டணும். ஏன்னா ஃப்ரிக்ஷனுக்காக. அதே சமயத்தில் நீங்கள் மார்க் பண்ணும்போது நல்லா கவனிங்க, இந்த வாலை வந்து ரஃப் சர்ஃபேஸாக இருந்துச்சுன்னா μ/r வரணும். ஓகேங்களா? இதுவே அவன் ஸ்மூத் சர்ஃபேஸ்னு கொஷின்லேயே கொடுத்துட்டானா அங்கே μ/r போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அங்கே உராய்வு கிடையாது. ஸ்மூத் சர்ஃபேஸ்னால் அங்கே வந்து என்ன ஆகாது, மோஷனே நடக்க முடியாது. அங்கே வந்து ஸ்மூத்தாக இருக்குது சர்ஃபேஸ் அப்படின்னு அர்த்தம். அப்படிங்கும்போது ஃப்ரிக்ஷனே நடக்காது. தரஃபா அந்த இடத்துல கண்டிப்பாக μ/r வராது. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், ரஃப் சர்ஃபேஸ்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரஃப் சர்ஃபேஸ் கொடுத்துருக்க இடத்துல மோஷன் எங்கிட்ட இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டில் μ/r குறித்து காட்டணும். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு மோஷன் எங்கிட்டு நடக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ மோஷன் எப்படி பார்ப்பீங்க, இப்போ இந்த ஏணி இருக்குது, இந்த ஏணி வந்து கீழே விழுகணும். கீழே விழுந்தால் எப்படி விழுகும், கீழே வந்து விழுகணும் அப்படின்னா எப்படி விழுகும், இந்த இடத்துல இருக்கிறது மூமெண்ட் ஆச்சுன்னா கீழே விழுகும், இல்லைனா இந்த இடத்துல இருக்கிறது கீழே மூமெண்ட் ஆச்சுன்னா கீழே விழுகும். கரெக்டாக? இது ரெண்டு டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ண முடியும். அதாவது இது ரைட் சைடில் மோஷன் ஆச்சுன்னா இந்த பி பாயிண்ட்டு டவுன்வர்ட்ஸில் மோஷன் ஆகும். இல்லை பி பாயிண்ட் டவுன்வர்ட்ஸில் மோஷன் ஆச்சுன்னா ஏ பாயிண்ட்டு ரைட் சைடில் மோஷன் ஆகும். அப்போ எப்படி பார்த்தாலும் இந்த ரெண்டு மட்டும்தான் மோஷன் நடத்த முடியும் இல்லைங்களா? therefore RA RB அப்படிங்கும்போது RA எப்படி மோஷன் இருக்கும், ரைட் சைடு, RBங்கிறது டவுன்வர்ட்ஸ். அப்போது நீங்கள் குறிக்கும்போது RA, தட் மீன்ஸ் இந்த இடம் ஏங்கிற பாயிண்ட் இருக்கு இல்லையா, RA இல்லை ஏங்கிற பாயிண்ட். இந்த ஏங்கிற பாயிண்ட்டு ரைட்டில் போகிறனால லெஃப்ட் சைடில் μ/r குறிக்கணும். பிங்கிற பாயிண்ட்டு டவுன்வேர்ட்ஸில் வரதுனால ஆப்போசிட் சைடில் என்ன பண்ணணும், μ/r குறிக்கணும். அது எப்போ அப்படின்னா ரஃப் சர்ஃபேஸாக இருந்துச்சுன்னா. ரஃப் சர்ஃபேஸ் இல்லாமல் ஸ்மூத் சர்ஃபேஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த இடத்துல கண்டிப்பாக குறிக்க வேண்டிய அவசியம், μ/r குறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு ஆங்கிள் மார்க் பண்ணும்போது ரெண்டு விதம் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று ஹரிசாண்டல், இன்னொன்று வெர்டிக்கல். ஹரிசாண்டல்னா எக்ஸ் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ்னால் காஸ் தீட்டான்னு சொல்லியிருக்கிறோம். வெர்டிக்கல் அப்படின்னா ஒய் ஆக்சிஸ்னால் சைன் தீட்டா. ஸோ இது வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ சம் டைரெக்டாக போயிடுவோம். சம் போனோன்னா உங்களுக்கு எப்படின்றது புரிஞ்சிடும், பார்த்துக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு சம் இது நோட் டவுன் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் த கொஷின். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எ லேடர் 7 meter long rests on the ground and leans against a smooth vertical wall at an angle of 60 degree with the horizontal. Next, the weight of the ladder is 500 Newton and acts at its middle. Next, when a man of weight 700 Newton stands on the ladder at a distance of 2.5 meter from the bottom of the ladder is at the point of sliding. Next, determine the coefficient of friction between the ladder and the floor. இதான் சம். இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ இந்த சம் கொடுத்துட்டு டயக்ராம் அவங்க கொடுத்துருவாங்க. இன்கேஸ் அவங்க கொடுக்கலன்னா, டயக்ராம் கொடுக்க கிடையாது அப்படின்னா இந்த கொஷினை வச்சு நீங்களே தான் டயக்ராம் ஃப்ரேம் பண்ணணும். இட்ஸ் வெரி ஈஸி தான், ஒன்றும் டஃப் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா பாருங்கள். எ லேடர் 7 meter long rest on the ground and leans against a smooth vertical wall. இந்த இடத்துல என்ன ஹிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, வெர்டிக்கல் வால் ஸ்மூத்தாக இருக்குதுன்னு அர்த்தம். ஹரிசாண்டல் வால், தட் மீன்ஸ் ஃப்ளோர் எப்படி இருக்குது, ஸ்மூத்தாக இல்லை. ஓகேவா? இங்கே எழுதிக்கிங்க. இது வந்து ஸ்மூத் சர்ஃபேஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ரஃப். ஸோ ஸ்மூத் சர்ஃபேஸ் அங்கே என்ன இருக்காது, ஃப்ரிக்ஷன் இருக்காது. ரஃப் சர்ஃபேஸ் இருந்தாங்க என்ன இருக்கும், ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள், ஒரு லேடர் 7 meter லாங்கா, இந்த லேடர் 7 meter லாங்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட்லேயும் இந்த மாதிரி ஒரு வால்லையும்
லீன்ஸ் ஆகிருக்கு. ஆங்கிள் எவ்வளோ 60 டிகிரி. ஸோ தேர்ஃபோர் 60 டிகிரி இங்கே குறிச்சிருக்கோம். ஏன்னா ஹரிசாண்டல்னு சொல்லிட்டாங்க, அதனால் ஹரிசாண்டலில் 60 டிகிரி. அடுத்தது த வெயிட் ஆஃப் த லேடர் இஸ் 500 நியூட்டன். லேடரோட வெயிட் என்ன 500 நியூட்டன். என்ன சொல்லியிருக்கேன், லேடரோட வெயிட் எப்போவுமே சென்டரில் தான் ஆக்ட் ஆகணும்னு சொல்லியிருக்கேன்னா, தேர்ஃபோர் சென்டர் ஆக்ட் கிராவிட்டி சிஜி சென்டரில் 500 நியூட்டன் டவுன்வர்ட்ஸ். ஓகேங்களா. அடுத்தது அண்ட் ஆக்ட்ஸ் அட் இட்ஸ் மிடில். அவனே மிடில்னு சொல்லிட்டான். ஓகே, நெக்ஸ்ட் இதோட வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் முடிஞ்சுது. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, when a man of weight 700 Newton stands on the ladder at a distance of 2.5 meter from the bottom of the ladder. அதாவது ஒருத்தன் வந்து ஏறுறான், எங்கேருந்து பாட்டம் ஆஃப் த லேடர்லேருந்து எவ்வளோ தூரத்துக்கு ஏறுறான், 2.5 மீட்டர் டிஸ்டன்ஸுக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட் அப்படி ஏறும்போது அவனோட வெயிட் என்ன 700 நியூட்டன். அப்போது அவன் இந்த பாயிண்ட் நீங்கள் குறிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பார்க்கணும் அப்படின்னா, சென்டரு 500ன்னு சொல்லிட்டோம். இது 7ங்கிறது உங்கள் லேடரோட டிஸ்டன்ஸ். அப்போ என்ன அர்த்தம், சென்டர்னா இங்கே 3.5 மீட்டர் இருக்கும். ஸோ இது அதர் சைடு 3.5 மீட்டர் டிஸ்டன்ஸ். கரெக்டாக. இப்போ இங்கே வாங்க, இங்கே வந்தீங்கன்னா இங்கேருந்து ஒருத்தன் ஏறுறான், ஒரு பையன் ஒரு ஆள் ஏறுறான். அவன் ஏறணும்னு என்ன பண்ணுறான், இந்த 700 மீட்டருங்கிற நியூட்டனுங்கிறது அவனோட வெயிட்டு. இங்கே வந்து நிற்கிறான், இங்கேருந்து 2.5 மீட்டர் தள்ளி. அப்போ அந்த 2.5 மீட்டர் குறித்து அங்கே வந்து ஒரு 700 நியூட்டனை குறிச்சிருங்க. ஓகேவா. ஸோ இதான் வந்து கொஷினில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு எண்டுக்கு நேம் கொடுத்துட்றோம், ஏ பி அப்படின்னு நேம் கொடுத்துருங்க. ஓகே. ஈஸ் அட் த பாயிண்ட் ஆஃப் ஸ்லைடிங்னு சொல்லியிருக்கோம். அப்போ என்ன அர்த்தம், இங்கே நிற்கிறான்னா எங்கே அதிகமாக வெயிட் இருக்குன்னு நடக்கும், இங்கிட்டு தான் ஸ்லைட் ஆகும். ஸோ டிட்டர்மைன் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த லேடர் அண்ட் த ஃப்ளோர். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, ஃப்ளோர் எது, இதுதான் ஃப்ளோர். லேடர் எது, இதுதான். இந்த லேடருக்கும் ஃப்ளோருக்கும் பிட்வீனில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் என்ன அப்படின்னு கண்டுபிடிங்கன்னு கேட்குறான். அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் என்னன்னு சொல்லியிருக்கேன், மியூ வந்து எவ்வளோன்னு கேட்குறான். இதான் கொஷின். ஓகே, இப்போ சம் பார்க்க போகிறோம், சம் போட போகிறேன். எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கொடுத்துருக்க கொஷினில் இருக்கிற லேடர், அதாவது வந்து ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராம் மாதிரி வரைய போகிறோம். ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே வந்து அந்த லேடரை வரைஞ்சிக்கோங்க. ஓகே, லேடர் வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட் இந்த லேடரில் சென்டர் பாயிண்ட் பிடிச்சிருங்க. சென்டர் பாயிண்ட் எவ்வளோ, 500 நியூட்டன். ஸோ இங்கே 700 நியூட்டன். ஸோ இதிலிருந்து இது வரைக்கும் 2.5 மீட்டர். நெக்ஸ்ட்டு இதிலிருந்து இது வரைக்கும் லேடரோட லெங்க்த்து வந்து பார்த்திங்கன்னா 7 மீட்டர். நெக்ஸ்ட்டு இதுலேருந்து இது வரைக்கும் குறிச்சிங்கன்னா இது 3.5 மீட்டர். இங்கே வந்து 3.5 மீட்டர். தேர்ஃபோர் இங்கே 3.5ல் 2.5 ஒன்று போச்சுன்னா ரிமைனிங் இங்கேருந்து இது வரைக்கும் எவ்வளோ இருக்கும், 1 மீட்டர். ஓகேவா. ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதுதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கேன், கான்டாக்ட் இருக்கிற இடத்துல ரியாக்ஷன் போடணும். கான்டாக்ட் எங்கே இருக்குது, இது வந்து ஏங்கிற நேம் வச்சுருக்கோம், இங்கே பிங்கிற நேம் வச்சுருக்கோமா, அந்த ரெண்டுமே கான்டாக்ட் தான். இங்கே ஒரு கான்டாக்ட் இருக்குது, இங்கே ஒரு கான்டாக்ட் இருக்குது. ஸோ ஏங்கிற இடத்துக்கு கான்டாக்ட் என்ன வரணும், ரியாக்ஷன் ஆர்ஏ. பிங்கிற பாயிண்ட்டு ரியாக்ஷன் ஆர்பி. நல்லா கவனிங்க, இந்த பாயிண்ட் இந்த இடத்துல ஜாயிண்டாக இருக்கிறதுனால இந்த இடத்துல கரெக்டாக என்ன பண்ணணும், ஆப்போசிட்டில் ஆர்ஏ. இந்த பாயிண்ட்லேயே கரெக்டாக ஜாயிண்டாக இருக்கிறதுனால இந்த இடத்துல ஆப்போசிட்டில் ஆர்பி. இப்படி தான் குறிக்கணும், மேலேருந்து கீழே வராது. ஏன்னா அது கிராஸாக இப்படி தான் என்ன ஆகிருக்கு, ஜாயிண்ட் ஆகிருக்கு, கான்டாக்ட் ஆகிருக்கு. அதனால் அப்படி தான் குறிக்கணும். ஓகே. நெக்ஸ்ட்டு மோஷன் பார்க்கணும். ஸோ மோஷன் பார்க்கும்போது என்ன சொல்லுவீங்க, நான் சொன்ன மாதிரி இவன் இங்கே நிற்கிறான் அப்படின்னா இது ரைட் சைடு மோஷன் ஆகும். இது ரைட் சைடு மோஷன் ஆச்சுன்னா இது எங்கே மோஷன் ஆகும், டவுன்வர்டு மோஷன் ஆகும். தேர்ஃபோர் டவுன்வர்ட் மோஷன் குறிச்சிக்கோங்க. இது வந்து ரைட் சைடு மோஷன் அப்படின்னு குறிச்சிக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன், மோஷன் எந்த சைடு இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் என்ன இருக்கணும், ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கோம் இல்லையா, F = mu × R. இந்த ஃபார்முலா போடணும். அதாவது ஃப்ரிக்ஷன் இருக்கணும். மோஷனுக்கு ஆப்போசிட்டில் தான் ஃப்ரிக்ஷன் குறிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஆப்போசிட் பார்க்கும்போது அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரஃப் சர்ஃபேஸ் இருந்தால் தான் குறிக்க முடியும், ஸ்மூத் சர்ஃபேஸாக இருந்தால் குறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த இடத்துல வால்ன்றது எப்படி இருக்குது, என்ன குறிச்சிருக்கோம், ஸ்மூத் சர்ஃபேஸ். அப்போ இந்த இடத்துல மோஷன் டவுன்வர்டு வந்தாலும் ஆப்போசிட்டில் இப்படி எழுதி mu × R அப்படின்ற போட வேண்டிய அவசியம் இல்லை, போடக்கூடாது. ஏன்னா அது ஸ்மூத்துன்னு கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. அவன் கொடுக்கலன்னா நீங்கள் போட்டு தான் ஆகணும்.
இதுவே இந்த சைடு வந்தீங்கன்னா என்ன அர்த்தம், இதை ஸ்மூத்துன்னு நான் சொல்ல கிடையாது, ரஃப்னு தான் சொல்லியிருக்காங்க. therefore இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா மோஷன் ரைட் சைடு அப்படின்னா லெஃப்ட் சைடில் மியூ இன்டூ ஆர் குறிக்கணும். எஃப் ஈக்குவல் டு மியூ இன்டூ ஆர். இந்த இடத்துல ஏங்கிற நேம் கொடுத்துருக்கனால எஃப்ஏ அப்படின்னு கூட வச்சுக்கலாம். எஃப்ஏ ஈக்குவல் டு மியூ இன்டூ ஆர்ஏ அப்படின்னு எடுக்கலாம். ஓகேவா, இது வரைக்கும் புரிஞ்சா இருக்கும். ஓகே ஓகே அடுத்த கான்செப்ட் என்ன சார் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், வெர்டிக்கல்னா சைன் தீட்டா, ஹரிசாண்டல்னா காஸ் தீட்டா. இது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா இங்கே 60 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த 60 டிகிரிக்கு கொண்டு வந்து என்ன பண்ணியிருக்கீங்க, மார்க் பண்ணிக்கிறீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் அவங்க கொடுத்த டயக்ராம். இந்த டயக்ராம் வச்சு நம்ம எதுவுமே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியாது, ஏன்னா அதில் ரியாக்ஷன்ஸ்லாம் அவங்க போட்டிருக்க மாட்டாங்க. நம்ம இதை ஃப்ரீ பாட் டயக்ராம் மாற்றும் போது ரியாக்ஷன் போடுவோம், இந்த மாதிரி மோஷனை பார்த்து ஆப்போசிட் சைடில் மியூ இன்ட்டு ஆர்லாம் போடுவோம். அதனால் நம்ம ஃப்ரீ பாட் டயக்ராம் வரைஞ்சிட்டு தான் சமூக போகணும். ஓகேங்களா, ஸோ 60 டிகிரி கொண்டு வந்து போட்டுட்டேன். நெக்ஸ்ட் என்னென்னா லென்த்து பார்க்கணும். இப்போ எல்லாத்துக்கும் டிஸ்டன்ஸ் பார்க்கணும். டிஸ்டன்ஸ் மீன்ஸ் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ், வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் ரெண்டுமே வேணும். ஸோ ரெண்டுமே இதான் வெர்டிக்கல், இது ஹரிசாண்டல், ரெண்டுமே வேணுங்கும்போது அதுக்கு தான் இந்த சைன் காசு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நல்லா கவனிங்க, இந்த லேடரை நான் என்ன பண்ண போகிறேன், இப்படி இருக்க லேடரை ஓகேங்களா வெர்டிக்கலாக கொண்டு போகலாம், அதே ஹரிசாண்டலாக கொண்டு வரலாம். வெர்டிக்கலாக கொண்டு போனால் சைன் தீட்டா, ஹரிசாண்டலாக கொண்டு வந்தோம்னா காஸ் தீட்டா. ஓகேங்களா, ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 60 டிகிரி கொடுத்துருக்கனால சேம் 60 டிகிரி தான் என்ன பண்ண போகிறோம்னா சைன் வெர்டிக்கலாக இருந்தால் சைன் 60, ஹரிசாண்டலாக இருந்தால் காஸ் 60 அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு நார்மலாக பார்க்கும்போது இந்த ட்ரையாங்கிள் அப்படின்னா 180 டிகிரி வரணும். இங்கே 60 டிகிரினா இங்கே 90, பிகாஸ் இப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட் குவாட்ரண்ட் 90 டிகிரி இருக்கும். 90 + 60 150, அப்போ ரிமைனிங் 30, இப்போ 180 டிகிரி. பட் இந்த இடத்துல நான் சொல்கிற மாதிரி பார்க்கும்போது இது வெர்டிக்கல், இதே ஹரிசாண்டலில் வைக்கிற அஷ்யூம் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வெர்டிக்கல்னால் 60 டிகிரி யூஸ் பண்ணிக்கோங்க, ஹரிசாண்டலுக்கும் 60 டிகிரி தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ என்னென்னா இந்த ஏங்கிற பாயிண்ட் இங்கேருந்து அடுத்தடுத்து என்னென்ன பாயிண்டில் போகுதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது, அடுத்து 700 நியூட்டன் ஒன்று இருக்குது, அடுத்து 200 நியூட்டன் ஒன்று இருக்குது, அடுத்து டேரக்டாக எங்கே வந்துடுது, பிங்கிற பாயிண்ட் வந்துடுது. ஸோ ஒவ்வொரு டிஸ்டன்ஸ் இருக்கா, இங்கேருந்து 700 வரைக்கும் டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 2.5 மீட்டர். இங்கேருந்து 500 டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 2.5 + 1 3.5 மீட்டர். இங்கேருந்து இது வரைக்கும் டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 3.5 + 3.5 7 மீட்டர். கரெக்டாக, therefore அந்த ஒவ்வொன்றுத்துக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் இன்ட்டு ஹரிசாண்டல்ங்கிறதுனால காஸ் போடணும். காஸ் 60 டிகிரி. புரிஞ்சுதுங்களா? இப்போ பாருங்கள், இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் டிஸ்டன்ஸ் எவ்வளோ, நான் சொன்ன மாதிரி 2.5, ஹரிசாண்டலாக இருக்கனால காஸ் 60 டிகிரி. அதே மாதிரி இங்கேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2.5 + 1 3.5, 3.5 எழுதிட்டேன்னா காஸ் 60 டிகிரி. திருப்பி இங்கேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7 மீட்டர். 7 மீட்டருங்கும் போது என்ன சொல்லுவீங்க, 7 ஹரிசாண்டலாக இருக்கனால காஸ் 60 டிகிரி. முடிஞ்சு போச்சு. அப்போ 3 டிஸ்டன்ஸும் போட்டாச்சு. இதே மாதிரி வெர்டிக்கலுக்கு போங்க, வெர்டிக்கல் டிஸ்டன்ஸும் மார்க் பண்ணணும். வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் மார்க் பண்ணணும்னா இங்கே இருக்கிற லேடர் என்ன பண்ணுவீங்க, வெர்டிக்கலாக இப்படி வைப்பீங்கன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அப்படி வெர்டிக்கலாக வைக்கும்போது இந்த லேடர் இப்படி இருந்தாலும் 7 மீட்டர் தான், வெர்டிக்கலாக வச்சாலும் 7 மீட்டர் தான். தேர்ஃபோர் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இங்கேருந்து இது வரைக்கும் குறிப்பீங்க, அதுவும் 7 தான், 7 மீட்டர் தான். தேர்ஃபோர் 7 என்ன யூஸ் பண்ணணும், வெர்டிக்கல்னு சொல்லும்போது சைன் யூஸ் பண்ணணும். அப்போ சைன் 60 டிகிரி. அவ்வளோதான். இப்போ சம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அவங்க கேட்குறது இந்த மியூ என்ன அப்படின்னா கொஸ்டினில் கேட்டுருக்காங்க. ஸோ எப்படி போட போகிறோம், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ளையிங் ஈக்லிபிரியம் கண்டிஷன். உங்களுக்கு தெரியும் ஈக்லிபிரியம் கண்டிஷன் நம்ம ஆல்ரெடி நிறைய தடவை ரெஃபர் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன். தர்ஃபோர் ஈக்லிபிரியம் கண்டிஷன் என்ன, வெர்டிக்கல் ஹரிசாண்டல் summation of vertical equal to 0, summation of horizontal equal to 0, summation of moment equal to 0. So therefore summation of fx equal to 0, summation of fy equal to 0 and summation of m equal to 0. இந்த இடத்துல mங்கும்போது ஏங்கிற பாயிண்ட் தான், ஏங்கிற பாயிண்ட்ல தான் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஏங்கிற பாயிண்ட் தான் ஃபர்ஸ்ட் நீங்கள் பிளேஸ் பண்ணுற இடம். therefore moment at a தான் கண்டுபிடிக்கணும். therefore moment at a equal to 0. அதை மூணையும் கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த மியூவை கண்டுபிடிச்சலாம். ஸோ fx அப்படின்னு என்ன, ஹரிசாண்டல் ஆக்சிஸ் நமக்கு தெரியும், எஃப்ஒய்னா வெர்டிக்கல். ஸோ எக்ஸ்னா ஹரிசாண்டல் லைனில் என்னென்னலாம் ஃபோர்ஸ் போயிட்டுருக்கோ அது எல்லாமே சம்மேஷன் பண்ணணும். ஒன்லி ஃபோர்ஸ், ஓகேங்களா. டிஸ்டன்ஸ் எதுவுமே அங்கே வராது.
அதே மாதிரி எஃப்ஒய்னா வெர்டிக்கலில் போயிட்டு இருக்க ஃபோர்ஸ் எல்லாம் சம்மேஷன் ஆகணும், அங்கேயும் டிஸ்டன்ஸ் எதுவும் வராது. அதே மாதிரி மொமெண்ட் கண்டுபிடிக்கும்போது என்ன பண்ணுவீங்க, ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ், ஃபோர்ஸும் வரணும் டிஸ்டன்ஸும் வரணும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வாங்க. ஃபஸ்ட்டு சம்மேஷன் ஆஃப் எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கும்போது டயக்ராமில் பாருங்க. டயக்ராமில் எது எதெல்லாம் எக்ஸ் ஆக்சிஸில் போயிட்டுருக்கு, எக்ஸ் ஆக்சிஸ்லேயே எந்தெந்த ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த எண்டுலேருந்தே பாருங்கள். RA எப்படி இருக்குது, வெர்டிக்கலாக இருக்குது. 700 வெர்டிக்கல் தான், 500 வெர்டிக்கல் தான். என்ன மீ இன்ட்டு ஆர் நீங்கள் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம்ல நம்ம, அது வந்து எக்ஸில் இருக்குது. தேர்ஃபோர் ப்ளஸ் மைனஸ் பார்க்கணும் சொல்கிறேன். நெக்ஸ்ட் RB இருக்குது. அப்போ நமக்கு 2 தான் இருக்குது. RBன்னு ஒன்று எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது, மீ இன்ட்டு ஆருங்கிறது எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. ஓகேவா? அப்படி பார்க்கும்போது என்ன வரும், RB. ஸோ ரைட் சைடு எப்படின்னா ப்ளஸ் RB, இது ஆப்போசிட் சைடு, தட் மீன்ஸ் லெஃப்ட் சைடு எப்படின்னா மைனஸ் மியூ இன்ட்டு ஆர் ஈக்குவல் டு 0. இங்கே வந்து RA மியூ இன்ட்டு RA ஈக்குவல் டு 0. இது மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே எக்ஸ் ஆக்சிஸில் அந்த டயக்ராமில் போகலை. therefore this is equation number 1. ஓகே, இதெல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா டயக்ராமில் பாருங்கள். 2 தான் எக்ஸ் ஆக்சிஸில் போயிட்டு இருக்கு ஃபோர்ஸ். RBங்கிற ஒரு ஃபோர்ஸ், மியூ இன்ட்டு RA அப்படிங்கிறது 2 மட்டும் தான் எக்ஸில் இருக்குது. ஸோ 2 என்ன பண்ணிட்டேன், ரைட் சைடுனா ப்ளஸ், லெஃப்ட் சைடுனா மைனஸ்ங்கும் போது போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐ ஈக்குவல் டு 0 அப்படிங்கும்போது ஒயில், தட் மீன்ஸ் வெர்டிக்கலாக போகிற ஃபோர்ஸஸ்லாம் பார்க்கணுமா. ஸோ வெர்டிக்கலாக போகிற ஃபோர்ஸஸ் என்னென்ன இருக்குது, RA வெர்டிக்கல், 700 வெர்டிக்கல், 500 வெர்டிக்கல். ஏதாவது வெர்டிக்கலில் இருக்குங்களா, வேறு எதுவுமே கிடையாது. தேர்ஃபோர் RA அப்வர்டில் போகுது. அப்போ என்ன வரணும், ப்ளஸ் RA. 700ங்கிறது டவுன்வேர்டில் வருது, அப்போ மைனஸ் 700. 500ங்கிறது டவுன்வேர்டில் வருது, அப்போ மைனஸ் 500 ஈக்குவல் டு 0. இது வேறு எதுவுமே இல்லாதனால அவ்வளோதான். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, RA எனக்கு வேணும், இதை அந்த சைடு கொண்டு போயிட்டீங்கன்னா RA ஈக்குவல் டு 700 ப்ளஸ் 500 எவ்வளோ வரும், 1200. ஸோ ஒரு மைனஸ் 1200 இருக்கும், அங்கிட்டு போகும்போது ப்ளஸ் 1200 ஆகும். ஸோ RA ஈக்குவல் டு ப்ளஸ் 1200. யூனிட் என்ன சொல்லியிருக்கோம், நியூட்டன். RA ஈக்குவல் டு ப்ளஸ் 1200 நியூட்டனுங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இதை கொண்டு போய் இதில் அப்ளை பண்ணால் என்ன ஆயிரும், RA அப்ளை பண்ணிடுவோம். அடுத்து RB தெரியாது, மியூ தெரியாது, கரெக்டாக. ஸோ இதை இப்போதைக்கு அப்ளை பண்ண வேண்டாம், அது அப்படியே வைங்க. ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா மொமெண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ மொமெண்ட் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருப்பேன் நிறைய தடவை. இப்போது மொமெண்ட் கண்டுபிடிக்க என்ன சொல்லியிருக்கேன், லோட் இன்டு கரஸ்பாண்டிங் டிஸ்டன்ஸ். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏங்கிற பாயிண்ட் வரணும் அப்படின்னா வெர்டிக்கல் லோட் இன்டு ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ், வெர்டிக்கல் லோட் இன்டு ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ். இங்கே வெர்டிக்கல் லோடு இல்லை, அப்போ இது 2 மட்டும் தான் வரும், கரெக்டாக. இதுவே இது எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன வரும், ஹரிசாண்டல் லோட் இன்டு வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ். ஓகேவா? இப்போ ஒன்றா போடுவோம், போகிறப்போ உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ மொமெண்ட் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா வெர்டிக்கல் டிஸ்டன்ஸும் ஹரிசாண்டல் லோடும் போடுவோம். ஸோ வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் என்னென்ன இருக்குது, 2 தான் இருக்குது, 700, 500. ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் பார்க்கும்போது RB மட்டும்தான் இருக்குது. வெர்டிக்கல் இன்னொன்று இருக்குது, RA இருக்குது, ஆனால் அதை போட முடியாது. ஏன்னா நீங்கள் RAங்கிறது தான் மொமெண்ட் கண்டுபிடிக்க போகிறீங்க. மொமெண்ட் அட் A அப்படிங்கும்போது RA எடுத்து போட்டிங்கன்னா RA ஈக்குவல் டு 0 தான் வரும். ஸோ அதை போட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் 700 எடுத்தீங்கன்னா எங்கே வரணும், RAங்கிற பாயிண்ட்டுக்கு வரணும். தேர்ஃபோர் டவுன்வர்டில் தான் ஏரோ இருக்குது. நேராக RA வரும்போது இப்படி இருக்குது, கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸான்னு செக் பண்ணணும். தேர்ஃபோர் இப்படி வருது அப்படின்னா தட் இஸ் ஆன்டி கிளாக் வைஸ். அப்போ ஆன்டி கிளாக் வைஸ்னால் மைனஸ் 700. இது லோடு இன்டூ டிஸ்டன்ஸ் போடணுமா. டிஸ்டன்ஸ் எவ்வளோ, இந்த 700 பாயிண்ட்லேருந்து இது வரைக்கும் ஏங்கிற பாயிண்ட் வரைக்கும் வரணும். எவ்வளோ டிஸ்டன்ஸு, 2.5 காஸ் 60 டிகிரி முடிஞ்சது. அடுத்து அதே மாதிரி சொல்லுங்கள், டவுன்வேர்டில் 500 ஆக்ட் ஆகுது. டவுன்வேர்டுனாலும் நீங்கள் ப்ளஸ் மைனஸ் போடக்கூடாது, கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் பார்க்கணும். இங்கேருந்து A வரணும். ஸோ இங்கேருந்து A இப்படி தான் வரும், இப்படி வந்துச்சுன்னா ஆன்டி கிளாக் வைஸ். அப்போ என்ன வரணும், மைனஸ் 500. மொமெண்ட் கண்டுபிடிக்கும் போது மட்டும் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க, அதை வச்சு தான் போட முடியும். 500 டிஸ்டன்ஸ் என்ன, இந்த 500 வரைக்கும் டிஸ்டன்ஸ் எவ்வளோ, எக்ஸில் 3.5 காஸ் 60 டிகிரி.
ஸோ ரெண்டும் முடிஞ்சிருச்சுங்களா? இந்த ஆரியை போட முடியுமா? முடியாது. ஏன்னா ஆரியிலேருந்து ஆரிக்கு தான் வரணும். அப்போ ஆரியை இன்ட்டு 0 தான் வரும். தர்ஃபோர் போட வேண்டிய அவசியம் இல்லை. முடிஞ்சு போச்சு. இதான் வந்து வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் இன்ட்டு ஹாரிசாண்டல், சாரி, இதான் வந்து வெர்டிக்கல் லோடு இன்ட்டு ஹாரிசாண்டல் டிஸ்டன்ஸ். முடிஞ்சது. அடுத்தது ஹாரிசாண்டல் லோடு பார்ப்போம். ஹாரிசாண்டல் லோடு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? ஹாரிசாண்டல் லோடு ஆர்பி. ஸோ அது வந்து எங்கே வரணும்? ஆர்ஏக்கு வரணும். அப்போ இங்கேருந்து ஆர்ஏ இருந்தால் என்னது? கிளாக் வைஸ். ஸோ ஆர்பி இன்ட்டு அப்படி வரும்போது கிளாக் வைஸ் வந்தால் என்ன வரணும்? இங்கே ப்ளஸ் போடணும். ப்ளஸ் ஆர்பி. அதோட டிஸ்டன்ஸ் என்ன? நீங்கள் எடுக்கிறது என்னது? ஹாரிசாண்டல் லோடு. அப்போது டிஸ்டன்ஸு வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ். வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கிறீங்க? 7 sin 60 டிகிரி. ஓகேவா? ஈக்குவல் டு 0. இப்போ எனக்கு வந்து இது ஒவ்வொன்றுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஆன்சர் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா என்ன வருது அப்படின்னா, இப்போ இது ரெண்டு 2.5 cos 60 கண்டுபிடிச்சி இன்ட்டு 700 பண்ணுங்கள். அப்போ -875 வரும். அதே மாதிரி 3.5 இன்ட்டு cos 60 இன்ட்டு 500 பண்ணுங்கள். அதுக்கும் 875 வரும். ப்ளஸ் இங்கே ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 6. ஓகே, இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா -875 -875 ரெண்டு ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா மைனஸ் சிம்பிள் வரும். 1750 வரும். ப்ளஸ் 6.062 ஆர்பின்னு இருக்கும். இதை அப்படியே வச்சுக்கோங்க. இதை அங்கிட்டு கொண்டு போனால் ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ டிவைட் பண்ண அடுத்தது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, அங்கிட்டு போச்சுன்னா டிவைடில் வரும். தேர்ஃபோர் ஆர்பி வேல்யூ 288.68 நியூட்டன் அப்படின்னு கிடச்சிருக்கு. அது ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1, 2, 3 மூணுக்குமே கிடச்சிருச்சா? இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்பர் 2வும் 3லையும் இருக்கிற வேல்யூஸை கொண்டு போய் ஈக்குவேஷன் நம்பர் 1ல் அப்ளை பண்ணோம்னா மியூ கிடச்சிரும். ஸோ அதை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் நம்பர் 3, 2 என்னென்னு எழுதியிருக்கேன். ஸோ அந்த வேல்யூ கொண்டு வந்து அதில் அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும்போது இது அந்த சைடு போச்சுன்னா மைனஸில் ஆயிரும். ஸோ மைனஸ் கேன்சல். நெக்ஸ்ட் மியூ மட்டும் தான் வேணும். அப்போ மியூ ஈக்குவல் டு 288.68 இது அந்த பக்கம் வரும்போது டிவைடில் வந்துடும். ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா 0.240. ஸோ மியூ ஆன்சர் 0.24. இதான் ஆன்சர். இதுக்கு வந்து யூனிட் கிடையாது. ஸோ சிம்பிளி ஆன்சர் எழுதிட்டு பாக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இதான் வந்து ஒரு லேடர் ஃப்ரிக்ஷனோட ப்ராப்ளம். இப்படி தான் போடணும். ஸோ ஒரு தடவை கோ த்ரூ பண்ணுங்கள் 1 or 2 times. இது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சம் புரியும். புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலி 3 sums இருக்கும். இதே கான்செப்ட் தான். பாருங்கள், டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. இதை கிளாஸ் ஒர்க் நோட்டில் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருங்க. ஸோ நெக்ஸ்ட் டாப்பிக்கை அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.